இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதனுடன் சேர்த்து பெல் ஐக்கானை சேர்த்து கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் உடனுடன் வந்து கொண்டே இருக்கும். வாங்க இந்த மாதிரி வாட்ஸ்அப் வீடியோ எப்படி எடிட் பண்ணது, பேக்ரவுண்ட் இமேஜ் எப்படி இந்த மாதிரிலாம் ஹெல்ப் போட்டு வர வைக்கிறது, வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அந்த வீடியோ எப்படி எடிட் பண்ணி பார்க்கலாம். இப்போதைக்கு இப்போ எப்படின்னா, இந்த பென்சில் ஐக்கான மேலே பக்கத்தில் வந்து இந்த டாட் கட்டமாக புள்ளி இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த லோடு ஃப்ரம் ஃபைல்னு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணி அந்த நான் டிஸ்கிரிப்ஷனுக்கே லிங்கை கொடுத்துருக்கேன். இந்த டெம்ப்ளேட்டை போய் டவுன்லோட் பண்ணி இதை லோடு ஃபைலில் போய்ட்டு கிளிக் பண்ணி நீங்கள் எந்த ஃபைலில் போய் டவுன்லோட் பண்ணிங்களோ அந்த ஃபைலில் போய் ஓகே பண்ணி கொடுத்தீங்கன்னா வந்துடும். வந்த உடனே இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து இந்த மாதிரி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண வந்தோடனே பேக்ரவுண்ட் இமேஜ் எப்படி செட் பண்ணுதுன்னு சொல்கிறேன் பாருங்கள். அந்த பென்சில் ஐக்கான மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே பேக்ரவுண்ட் இமேஜ்னு ஃபஸ்ட்டு இந்த அதிலே கொடுத்துருக்கு பாருங்கள். பேக்ரவுண்ட் இமேஜை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே ஜென்ரல் கீழே இமேஜின்னு இருக்குது, அதுக்கு இமேஜின் கொடுங்க. அது கொடுத்தோடனே கஸ்டம் இமேஜின்னு அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே பிக் இமேஜ் கொண்டு வந்தீங்கன்னா பிக் இமேஜ் அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போதைக்கு நம்ம ஒரு ஃபோட்டோ வைக்கலாம். பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் இப்போ நான் இந்த ஃபோட்டோ வச்சுக்கிறேன் பாருங்கள். நான் வச்சுட்டேன். பார்த்தீங்களா, பேக்ரவுண்ட் இமேஜ் வந்துடுச்சு. வந்த உடனே பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்துங்க. பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி உங்கள் டெக்ஸ்ட்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணி உங்கள் பேர் போய் டெக்ஸ்ட்னு போய் கிளிக் பண்ணால் உங்களுக்கு என்ன பிடிச்ச பேர் வேணுமோ அதை போய் டைப் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம். நான் இப்போ எக்ஸாம்பிள் என் சேனல் நேம் இருக்கே கிளிக் பண்ணிக்கிறேன். கலர் வேணாலும் கலர் மாற்றிக்கலாம். பார்த்திங்கன்னா கலர் இருக்கும் பாருங்கள். கலர் வேணாலும் கலர் மாற்றிக்கலாம். சைஸ் வேணாலும் சைஸு கொஞ்சம் பெருசாகிக்கலாம். எவ்வளோ சைஸுக்கு வேணுமோ எடுத்த மாதிரி பெருசாகிக்கலாம், குறைச்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு அடுத்து ப்ளே பட்டன். அந்த ப்ளே பட்டன் எப்படி வர வைக்கிறதுனா, டெஸ்ட்டு கீழே இமேஜின் பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னா ஜென்ரல் இமேஜின்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். இது வந்து நான் இதுவும் டிஸ்கிரிப்ஷனுக்கு லிங்க் கொடுத்துருக்கேன், போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. கஸ்டம் இமேஜினுக்கு அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி பிக் இமேஜுக்கு வாங்க. அதை கிளிக் பண்ணோடனே நீங்கள் அந்த டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு அந்த ப்ளே பட்டனை இது பண்ணி வச்சுக்கிங்க. இப்போ நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ப்ளே பட்டன் ஆப்ஷன் வந்து வச்சுருக்கேன். அதை கிளிக் பண்ணால் வந்துடும். பார்த்தீங்கன்னா ப்ளே பட்டன் வந்துடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு என்னென்னா பார்டர். பார்டருக்கு போங்க. பார்டர் போனால் ஜென்ரல் இமேஜின்னு இருக்கும், அது கொடுங்க. கொடுத்த உடனே பிக் இமேஜ் போங்க. நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருந்த அந்த பார்டரை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. வந்துடும். பார்த்தீங்கன்னா பார்டர் வந்துடும். வந்த உடனே இப்போ நெக்ஸ்ட் பென்சில் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். இப்போதைக்கு அந்த டெஸ்க் இமேஜ் எப்படி செட் பண்ணதுன்னா, இங்கே டெஸ்க்கு கீழே இமேஜ் இருக்கு இல்லையா, அது கீழே இன்னொரு ரெண்டாவது இமேஜ் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ண உடனே ஜென்ரல் கீழே இமேஜ் இருக்கும், அதில் போய் பிக் இமேஜ்னு கொடுங்க. கஸ்டம் இமேஜுக்கு போய்ட்டு பிக் இமேஜ் கொடுங்க. கொடுத்த உடனே வந்துடும். இப்போ வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன், அது ஒரு பியூட்டின்னு வச்சுருக்கேன், அதை கிளிக் பண்ணுறேன். பார்த்தீங்களா, வந்துடுச்சு, பியூட்டின்னு வந்துடுச்சு. அந்த மாதிரி நீங்களும் இந்த மாதிரி டெஸ்க்கு எப்படி எடிட் பண்ணுறேன் நான் பின்னாடி சொல்கிறேன். அதுக்கு ஒரு தனியாக ஒரு வீடியோ ஒன்று போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மறுபடியும் என்ன அடுத்து என்ன பண்ண போகிறேன்னா, இதில் வந்து ஹார்ட் மாரி பறக்கிற மாதிரி, இப்போ இந்த ரோஸ் கலர் பறக்கிறது பார்த்தீங்களா, அதில் வந்து ஹார்ட்டு போடுற மாதிரி அது எப்படி பார்த்தீங்கன்னா, பென்சில் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி மூணாவது காம்போசிஷன் ஒன்று இருக்குது பார்த்தீங்க, அதில் வந்து மூணாவதாவது பார்ட்டிகல்ஸ்னு ஒன்று இருக்கும், அதில் வந்து கிளிக் பண்ணுங்கள். பார்ட்டிகல் கிளிக் பண்ணுங்கள். ஜென்ரல் இருக்கும், அது ஓவரால் இருக்கும், அதில் வந்து அப்ரன்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ண உடனே
கஸ்டம் இமேஜ்லேருந்து பிக் இமேஜ் அதை கிளிக் பண்ணுங்கள். இது எனக்கு லிங்க்கை கொடுத்துருக்கேன், போய்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கிங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த ஆர்ட் இமேஜ் கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ ஆர்ட் மாதிரியே வந்துடும். பார்த்தீங்களா, ஆர்ட் மாதிரியே வந்துடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து நான் ஃபார்ட்டு செட் பண்ணுறேன். ஃபார்ட்டு செட் பண்ணிட்டேன், ஆல்ரெடி செட் பண்ணி தான் வச்சுக்கேன். இந்த பாட்டு தான் இப்போதைக்கு. இது ஃபுல் ஸ்க்ரீனில் எடிட் பண்ணோன்னா இதில் வந்து வீடியோ விட்டு வந்து 1920, வீடியோ ஹைட் வந்து 1080, ஃபார்மேட் வந்து 30, வீடியோ பிட் எம்எஸ் வந்து 12. இது எல்லாத்தையும் கொடுத்தீங்கன்னா கிளிக் பண்ணி இதில் இருக்கிற மாதிரி கொடுத்தோன்னா எக்ஸ்போர்ட்னு இருக்கும். அது கொடுத்தோன்னா லோட் ஆகிடும். லோட் ஆகிடுச்சுன்னா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். லோட் ஆனோடனே அது வந்து டவுன்லோடு ஃபுல்லாக லோட் ஆகும். அவ்வளோதான். இது வந்து ரெடி பண்ணிடலாம். அதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.